அனைவருக்கும் வணக்கம். மரம் நட்டுருக்கீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால், உங்களில் எத்தனை பேருடைய மனதுக்குள்ள ஒரு அருமையான தருணம் ஏற்படுது? லவ் பண்ணியிருக்கீங்களா கேட்டால், ஆமாம் அப்படின்வாங்க. ஆமாம் ஆமாம் அம்மம்மா அந்தந்த வயசுல லவ் பண்ணியிருக்கேன். மரம் நட்டுருக்கீங்களா? இது ஒரு கேள்வியா? சார் நீங்கள் சிட்டியில் பைக் நிப்பாட்ட இடம் இல்லை. கிராமங்களிலோ வருஷத்தில் ஒரு வாட்டியோ வாழ்க்கையிலையோ மரம் நட்டுருக்கீங்களா? இது ஒரு விஷயமா? இதெல்லாம் ஒரு யூரின் போகிற ஒரு விஷயம். சாதாரண சப்ப மேட்ரு. ஒன்று கடிச்சிருக்கோம். மரம் நட்டுருக்குங்களா? மரம் நடும்போது மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கும். என்னுடைய அப்பா மரணிச்சிட்டாரு. 2 வருஷம் ஆச்சு. மெரினா பீச்சில் ஹிட்லர் சொல்லிட்டு என்னுடைய நண்பர், அவர் கிட்டத்தட்ட ஒரு 50,000 மரம் நட்டிருக்காரு. ஹிட்லருக்கு ஃபோன் பண்ண, ஹிட்லர் ஒரு ஹெல்ப் பண்ணணும், அப்பா பேரில் ஒரு மரம் நடணும். அண்ணே பண்ணிடலாண்ணே. ஹிட்லர் நான் எவ்வளோ செலவு பண்ணேன்? அண்ணே அப்பான்றீங்க அப்புறம் என்னண்ணே? அண்ணே 4 அடி 5 அடி 250 அந்த ஆலமரம் நல்லாயிருக்கும். எங்கண்ணே நடணும்? மெரினா பீச்சில். நடலாண்ணே, நாங்கள் போய் பார்க்குறோம். அண்ணே இவங்க வந்துடுங்க, வந்தோம் போய் பார்த்தோம். அண்ணே இந்த இடத்துல மரமே இல்லை, கரெக்டாக இந்த காலியாக இருக்குது, செஞ்சிடலாம். ஓகே, ஃபென்சிங்லாம் போட்டு சூப்பராக பண்ணிட்டாப்புல. 5,000 ரூபாய் ஜிபே பண்ணேன். ஆனால் எதுக்கு? ஹிட்லர் யாராவது பணம் இல்லைன்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் நிறைய வாங்கிங்க, டெக்னாலஜியை வளருங்க. நீங்கள் தோன்றதுக்கு அரை மணி நேரம் ஆகட்டுங்க, ஒரு 5 செகண்டில் நோண்டுற மாதிரி டெக்னாலஜிக்குள்ளே கொண்டு வாங்க. இன்னும் என்ன செலவாகுதோ நான் பண்ணுறேன் அப்படின்னு. எப்போ பீச்சுக்கு போனாலும் எங்கள் அப்பாவை பார்ப்பேன், மரமானி பார்ப்பல. இது உண்மையான செயல். ஒரு நாள் நான் அந்த வீடியோ எடுத்து காட்டுறேன், எங்கள் அப்பாவை காட்டுறேன், மரமானி பார்ப்பல. எங்கள் அப்பா வச்ச மரம். எங்கள் அப்பா ஒரு நாள் சொன்னார், ஆவடியில் அந்த ஆர்மி கேம்ப் பின்னாடி இருந்திருக்காங்க சின்ன வயசில், அந்த 1970s டைமில். எங்கள் அப்பா வச்ச மரம் 2 கரம் பிடிக்க முடியலையே, அவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு. ரொம்ப சந்தோஷப்பட்டு சொன்னாப்புல. எவ்வளோ பெரிய ஆனந்தம் தெரியுமா? நம்ம வச்ச மரம் 2 கை வச்சு பிடிச்சி பார்க்குறேன்டா, முடியல, அவ்வளோ பெரிய மரம் அப்படின்னாப்புல. ஆத்தாத்து போச்சு. ஓஹோ, மரம் வைக்கணும் போல இருக்கு. சத்தியமாக நான் அதுக்கப்புறமா தான் மரம்னா என்னென்னு ஒரு விஷயத்தை உணர்ந்து வைக்க ஆரம்பித்தேன். சின்ன வயசில் 8th படிக்கும்போது என் ஃப்ரெண்டு கார்மேகம்னு ஒருத்தர் இருந்தாப்புல. நானும் கார்மேகமும் கிட்டத்தட்ட 100 செடி வச்சு வளர்த்துருக்கோம் கார்டனில். அப்போது கள்ளக்குறிச்சியில் பெரிய வீடு, நிறைய வளர்த்தோம். சென்னைக்கு வந்த பிற்பாடு சூழ்நிலை காரணமாக அப்படியே யோசனை பண்ணி பீச்சில் ஒரு பெரிய மரம் வைக்கணும்னு ஆசைப்பட்டு வச்சுட்டேன். இது பரிதாபத்துக்கான செயலான்னு கேட்டால் சந்தோஷத்துக்கான செயல். ஒரு பரம்பரை இன்னொரு பரம்பரைக்கு கொடுத்துட்டு போகக்கூடிய ஒரு செயல். நான் கொடுத்துட்டு போகிறது என்னுடைய அடுத்த பரம்பரைக்கு போய் சேரும். நாளைக்கு நான் மரணிக்கும் போது அந்த இடத்துல அந்த மரம் நிற்கணும். ஒரே ஒரு மரம் என் பேரில் சொல்லி நடுங்க. எதுக்கு இந்த விஷயம் நான் பகிர்றேன் அப்படின்னா, கேரளாவுக்கு போயிருந்து எல்லா தெருக்குள்ளும் போய் சுற்றி பார்க்கும்போது எல்லா இடங்களையும் பசுமையான மரம். இந்த மரம் இருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்க்கும்போது சந்தோஷ கலை வந்துருச்சு. கொடைக்கானலுக்கு போகிறோம், அவ்வளோ சந்தோஷ கலை. மரத்தோடைய தன்மையை உணர தெரியாமல் வாழ்கிற வாழ்க்கை பொய்யான வாழ்க்கை. மரத்தோடைய உண்மைகளை உணராமல் வாழ்ந்துங்கன்னா வாழ்க்கையில் எது இழந்த மாதிரியே இருக்கும். எல்லாமே கிடைக்கும். இன்றைக்கி மக்களுடைய டார்கெட்டு லம்போகினி, ஃபெராரி, இன்டர்நேஷ்னல் குசினோ, பிகினி, ஃபோட்டோகிராஃபி, ஃபோட்டோஷூட் எல்லாமே இருக்குது. மரம் வச்சு சந்தோஷப்படக்கூடிய ஒரு தன்மையை உணர்ந்துட்டாங்கன்னா மரங்களை கட்டி பிடிப்பாங்க, சந்தோஷப்படுவாங்க. நான் உணர்ந்திருக்கேன். இந்த பசுமையான காற்றை நேசம் பண்ணியிருக்கேன். திருப்பதி மேலே அந்த பெருமாள் பாதம் இருக்கும். அந்த இடத்துக்கு போகும்போது ப்ரீஸ் அதிகமாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும் ப்ரீஸ். ஊட்டிக்கு டாப்பில் போகும்போது ப்ரீஸ் நல்லாயிருக்கும். ஹிமாலயாவுடைய ப்ரீஸ் வேறு, அது எக்ஸ்ட்ரீமிட்டியான ப்ரீஸ் அது. ஆனால் மரம் வளர்த்து அந்த தமிழகத்தை பசுமையாக மாற்றி அந்த குளிர்ந்து பார்க்கக்கூடிய சந்தோஷம் உச்சக்கட்டமானது. எனக்கு என்னுடைய வயசு 36. இப்போ 18 வயசில் இந்த விஷயம் பேசியிருப்பேன்னா சத்தியமாக பேச மாட்டேன். பப்புக்கு போகணும், ரேஸ் ஓட்டணும், எல்லாமே பண்ணியிருக்கேன். ஆனால் அப்போது அந்த தன்மை இல்லை. இப்போது நான் சொல்கிறது இந்த 18 to 25க்கு புரியாது. ஒருவேளை 25 to 45க்கு புரியுது அப்படின்னால்
கொஞ்சமாக டே பசங்களா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கடா, ஒரு ஒரு 5 மரம் நட்டுருவோம் அப்படின்னு சொன்னீங்கன்னால், அந்த ஒரு தன்மை வந்து உங்கள் மனசில் போய் நின்றும். ஞாபகப்படுத்தக்கூடிய ஓரமாக நிற்கக்கூடிய ஒரு ஆளாக நான் நிற்கிறேன். ஞாபகப்படுத்துகிறேன். விவேக் அப்படின்னு மெசேஜில் போடுறேங்க, ஏபிஜேன்னு மெசேஜில் போடுறேங்க. விவேக் ஐயா இன்னமும் வாழ்ந்துட்டுருக்காருல, அவர் நட்ட அத்தனை மரங்களும் வாழ்ந்துட்டுருக்குல்ல, அவருடைய பேர் சொல்லி வாழ்ந்துட்டுருக்கு. ஏபிஜே சார் கூட நான் ஒரு நாள் பேசியிருக்கேன். நானும் அவரும் டீ குடிச்சிருக்கோம் அண்ணா யூனிவர்சிட்டியில். அப்போ நான் ஒரு கேமராமேன் அவருக்கு சாருக்கு சொல்லியிருக்காரு, வாழ்ந்திருக்கேன், உணர்ந்திருக்கேன், பெரிய மனிதர்களை பார்த்துருக்கேன், அவங்க மறைஞ்ச பிற்பாடும் வாழ்ந்துட்டுருக்காங்க. நீங்கள் வைக்கிற மரம், நீங்கள் மறைஞ்ச பிற்பாடும் அந்த மரம் வாழும், உங்கள் பேர் சொல்லி வாழும். உங்களுடைய மனைவி மக்கள் உங்கள் பேரை சொல்லுவாங்களான்னு எனக்கு தெரியாது. நீங்கள் வச்ச மரம் உங்கள் பேரை சொல்லும். ஏன்னா உயிர் கொடுத்தது நீங்கள் தானே. தவறாக பேசலைங்க, உண்மையை தான் சொல்கிறேன். கல்லாக இருக்கக்கூடிய மனமும் கரையும். மரம் நட்டு பாருங்கள். தமிழகத்தை பசுமையான ஒரு புரட்சி தேசமாக கொண்டு வந்துடுவோம். ஏசி போட்டுக்கிறது பெருமையா? ஒவ்வொரு ரூம்லேயும் ஏசி போட்டுக்கிறது பெருமையா? கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டர்கிட்ட சார் 2 மரம் வைக்கலாமான்னு கேட்பார் ஓனர்கிட்ட. ஓனர் சொல்கிறார், அதெல்லாம் வேணாங்க. சரி, 2 மரம் இங்கே வைக்கலனாலும் பரவாயில்ல, இங்கே இடம் இல்லை, சுச்சுவேஷன் அப்படி, ஸ்கொயர் ஃபீட் 10,000 ரூபா, பண்ண முடியாது, காட்டில் ஒரு 50 மரம் நட்டுருவோம், வாங்க போகலாம். ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு, சார் எங்களுக்கு ஒரு 50 மரம் வேணும் சார், எங்கேயா நடணும்னு உங்களுக்கு தோணுதுன்னா சொல்லுங்கள், நாங்கள் வந்து நட்டுட்டு போகிறோம். இதை வந்து மனமுகழ்ந்து செய்யுங்க. எவ்வளவோ பேர் செய்கிறவங்க பேசுகிறதே இல்லை, செய்கிறவங்களாம் செஞ்சுட்டு போயிட்டே இருக்காங்க. என்ன மாதிரி டுபாகூர் தான் பேசிகிட்டு இருக்கோம், செய்கிறவங்க செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. செய்கிறவங்களுடைய பாதம் தொடுறேன். ப்ளூ சட்டை மாறன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சூப்பரான மனிதர், அவரோட பழகியிருக்கேன். அண்ணனுக்கு தெரியும், ஆண்டனி யாருன்னு தெரியும். அவர் சொன்னார், தம்பி இவனுக்கெலாம் தயவு செஞ்சு தம்பி குப்பைங்க இவனுங்கெல்லாம், ஒரு மரத்தை நட்டுட்டு அம்மா தண்ணி மட்டும் ஊற்றுங்கம்மான்னு போகிறேன், ஊற்றவே இல்லைப்பா, காஞ்சி போய் கருவாடா நின்றுச்சு. போய் கேட்டேன், அம்மா நாங்கள் வச்ச மரத்தை நட்டுங்களாம்மா அப்படின்னு கேட்டேன். நீ வேணா தண்ணி ஊற்றிட்டு போ, வெறுத்துட்டேன் தம்பி அப்படின்னாப்புல. எதுக்கு இந்த விஷயங்கள் சொல்கிறேன்னா, நீங்கள் வச்சா மட்டும் பத்தாது, தண்ணி ஊற்றணும். மனசில் ஈரம் வந்துட்டா, நம்ம வீட்டில் குழந்தை பிறந்த மாதிரி டெய்லி குழந்தையோட முகத்தை காலையில் பார்ப்போம். கேதார்நாத்தில் நீம்குரளி பாபாவுடைய சிஷ்ய ஒரு அம்மா இருக்காங்க. அந்த சிஷ்ய எழுதின வார்த்தை என்னென்னா, தினமும் உங்களை நான் பார்ப்பேன். யார்? நீம்குரளி பாபாவை. பிறந்த குழந்தைய வந்து தாய் வந்து பார்த்துக்கிட்டே இருப்பாளாம். அப்படி நான் ஒன்று பார்க்குறேன் என் குருவே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி நாம் தினமும் நம்மளுடைய மனம் கமழ்ந்து அந்த மரத்தை பார்த்துட்டே இருந்தோன்னா, அந்த மரம் வளர்ந்துகிட்டே இருக்கும், நம்மளோட பேசிக்கிட்டே இருக்கும். இந்த உண்மைகளை நீங்கள் உணர்ந்து பார்த்தீங்கன்னா, ஏசியில் நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை பொய். ஐடி இண்டஸ்ட்ரி, டெக்னாலஜிக்கல் இண்டஸ்ட்ரி பொய் பொய். ஆமாம், ஃபெராரி காரில் ஏசி வச்சா தான் கெத்து, பேங்க் டிஜிட்டல் லாபம் இருந்தால் தான் கெத்து. நீ எவ்வளோ மரம் நட்டுருக்க, ஓகே, உன் பேர் சொல்லி எவ்வளோ பேர் நல்லா வாழ்கிறாங்க. ரத்தன் டாட்டா எடுத்துப்போம், இதுதான் உண்மை. இந்த ஒரு வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டு மரம் நடுவோம். நாம் இல்லைனாலும் நம்ம வாழணும். நன்றி.